தூக்கிவிட தந்தையின் கைகளும் இல்லை, தாங்கிக் கொள்ள தாயின் மடியும் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல கூட வர்ற எல்லா பிரச்சனைகளையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட்லயும் அசால்ட்டா தட்டி கடாசுற ஒரு மாபெரும் ஆளுமைக்கு தான் இந்த விருதை நாங்க டெடிகேட் பண்றோம். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. முதல்வர் இபிஎஸ்க்கு. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கும் போது இந்த ஆட்சி 2 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்பதுதான் பெரும்பாலான அரசியல் நிபுணர்களின் கருத்தாக இருந்தது. ஆனால் தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கிய இபிஎஸ் முதல்வராக 3ஆம் ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். தினகரனுக்கு எதிராக அமைச்சர் ஜேகேவை இறக்கிவிட்டு சம்பவம் செய்வது, கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா எறும்பு ஏரோப்ளேன் ஓட்டுமா என்ற பஞ்ச் டயலாக்குகளால் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுப்பது, மனிதர்களுக்கு திடீர் காய்ச்சல் வருவது போல் மதகுகளில் திடீர் விபத்து நடக்கிறது என கூறி பிரச்சனையை பயாலஜிக்கலாக அணுகுவது என ஒரு ஸ்மார்டஸ்ட் முதல்வராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ். 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த ஒரு திட்டமும் இவரை தாண்டி தமிழகத்திற்குள் நுழையவே முடியாது. எனவேதான் இவரின் அனுமதியை வாங்கிக் கொண்டு அந்த திட்டங்கள் தமிழகத்திற்குள் நுழைகின்றன. ஆகவேதான் இவரை இரும்பு தேசத்து கரும்பு மனிதர் என உலக தமிழர்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள். முதல்வர் இபிஎஸ் அம்மா வழியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக அதிமுகவினர் கொண்டாடுகின்றனர். ஆனால் இவர் அம்மாவையே மிஞ்சிய முதல்வர் என்பதுதான் காலம் நமக்கு சொல்லும் உண்மை. ஆம், முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை அதிமுகவினர் மட்டுமே சாமியாக நினைத்தனர். ஆனால் முதல்வர் இபிஎஸ்ஐ அட்வர்டைஸ்மெண்ட்களின் கேரக்டர் ஆர்டிஸ்டுகள் கூட சாமியாக ஏற்றுக்கொண்டனர். அனைத்திலும் ஸ்மார்ட்டாகவே செயல்படும் முதல்வர் இபிஎஸ்க்கு பிரச்சனைகள் வருவதே இல்லை. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க தீர்ப்பு, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற நெருக்கடி தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இவரை அண்டுவதே இல்லை. ஏனென்றால் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை முடித்து வைக்கும் வல்லமையும் ஆற்றலையும் இயற்கையே இவருக்கு வாரி வழங்கி இருக்கிறது. எனவேதான் இவனுக்கு மன்னிக்கவும், இவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு விருதா முதல்வரை கௌரவிக்கிறது நியூஸ் கராத்தே.